யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சவுந்தரராஜன். காஞ்சிபுரம் மாவட்டம் அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வெங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி உலகநாதன் அவர்களின் தாய் வெங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி முருகம்மாள் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் 28/10/2025 அன்று அனுசரிக்கப்பட்டன. மழையின் காரணமாக பி முருகம்மாள் அவர்களின் நினைவை போற்றி வணங்கும் முதலாம் ஆண்டு நினைவு தின அஞ்சலி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா 2/11/2025 அன்று வெங்காடு ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக மாவட்ட பிரதிநிதியும் ஸ்ரீபெரும்புதூர் கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவரும் வெங்காடு ஏரி நீர் பாசன சங்க தலைவருமான பி உலகநாதன் அவர்கள், வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பி முருகம்மாள் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வணங்கி அஞ்சலி செலுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக இவ்விழாவில் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் உத்திரமேரூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வாலாஜாபாத் பா கணேசன் அவர்களும், அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மாதனந்தபுரம் கே பழனி அவர்களும் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளாக சைக்கிள்கள், தையல் எந்திரங்கள், இஸ்திரி பெட்டிகள், புடவைகள், வேட்டி சட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. வெங்காடு ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக மாவட்ட பிரதிநிதியும் ஸ்ரீபெரும்புதூர் கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவரும் வெங்காடு ஏரி நீர் பாசன சங்க தலைவருமான பி உலகநாதன் அவர்கள், வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் ஆகியோர் தலைமையில் அவர்களது ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் வெங்காடு ஊராட்சிக்குட்பட்ட பெண்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், முதியோர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் மதிய உணவாக மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 உள்ளிட்ட தடபுடல் விருந்தோம்பல் நிகழ்ச்சியை வெங்காடு ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பி உலகநாதன் அவர்கள், வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் ஆகியோர் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டன. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. கண்ணாடி கண்ணன் கண்டு அடையாளம் காட்டும் பொய்யே சொல்கிறார். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகரெங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகரெங்க அம்மாதான். அம்மாவுக்கு நிகரெங்க அம்மாதான். பூமி உள்ளவரை என்னம்மா புகழே நிலைத்திருக்கும். தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வெங்காடு பி உலகநாதன் அவர்களையும் அன்னக்கிளி உலகநாதன் அவர்களையும், முன்னிலை வி சோமசுந்தரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்களையும் அறிவை நீ நம்பு, நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என்பது. வள்ளுவர் பெருந்தகை சொல்லியது போல இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர் வெங்காடு உலகநாதன் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளான இன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தங்களால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய அடிப்படையில இந்த நிகழ்ச்சியை இங்கே உருவாக்கி தந்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரை அண்ணன் உலகநாதன் அவர்கள் எப்படியோ அவர் குடும்பத்துக்கு ஒரு பொருள் எப்படியோ சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த நிகழ்ச்சியை வைப்பார். அம்மா பிறந்த நாளுனாலும் வைப்பார், புரட்சி தலைவர் பிறந்த நாளுனாலும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்துவார். எல்லாம் இந்த சின்னத்திரை நடிகரை பார்த்திருக்கிறோம், பெரிய திரை நடிகரை பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் ஒரு நடிகர் இருக்கிறார்னா அது எங்க அண்ணன் உலகநாதன் தான். தட்னா அவர் படம் தான் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஊராட்சியில என்ன அது இந்த ஊராட்சியில அந்த மக்களோட மக்களாக இருந்து அவர் பணி செய்யக்கூடிய அந்த போட்டோக்கள் எல்லாம் வரிசையா வரும். அந்த அளவிற்கு
மக்களுக்காக சேவை செய்யணும். எப்படி புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இயக்கம் ஆரம்பித்தார். அந்த இயக்கத்திலே ஒரு கரைகோடி தொண்டனாக இருந்து இன்றைக்கு புரட்சி தலைவருடைய வழியாக, புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியாக, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய வழியாக இன்றைக்கு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இங்கே வந்து பார்த்தா தையல் மிஷினு, சைக்கிள், அப்புறம் மிக்சி, கிரைண்டர், இப்படி எல்லா வகையான பொருட்களையும் இன்னைக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுகிறார் என்று சொன்னால் அவருடைய இந்த நல்ல எண்ணத்திற்கு, அவருடைய நல்ல இந்த முயற்சிக்கு எங்களது வாழ்த்துக்களை கண்டிப்பாக நாங்கள் தெரிவித்தாக வேண்டும். ஒரு அற்புதமாக சொன்னார். இங்கு பேசும்போது சொன்னாரு, பாராளுமன்ற தேர்தலில் கூட இங்க அதிமுக அதிகமான வாக்குகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று உண்மையாகவே மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் தமிழகத்திலே புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடிய விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே திருப்பி தமிழ்நாடு புரட்சி தலைவி நூறு நிலாவை பொன்னிலவாக்கி கண்ணாடி கண்ணம் கண்டு அடையாளம் காட்டும் பொய்யே சொல்கிறார். நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் அறிவை நீ நம்பு. கிளைக்கழக செயலாளர் சந்திரா மற்றும் முனைவர் SS மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரையும் எங்களது சென்னை வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்ன, அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். ஊராட்சி மன்ற தலைவர் பி. முருகம்மாள் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் எந்த காலைஞனும் அவளை சிலை வடிப்பான் இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல மழை. இதனுடைய அமைப்பு செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினரும் காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியினுடைய சேர்மனுமாகிய
எங்களுடைய அருமை அண்ணன் திரு வாலாஜாபாத் பா கணேசன் அண்ணன் அவர்கள் வருகை தந்து சுமார் 1.5 மணி நேரமாக இங்கே என்னுடன் சில ஆலோசனைகளை வழங்கி அவருக்கு சென்னையிலே முக்கியமான வேலை இருப்பதால் உடனடியாக புறப்பட்டு வர சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே எடப்பாடியார் மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் நீங்கள் எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற செய்ய காத்து கொண்டிருக்கும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உடனடியாக அவருடைய தலைமையிலே கூட்டம் இருப்பதால் வருகை தர சொல்லிவிட்டார்கள். அதனால் கிளம்புவதற்கு தயார் நிலையில் உள்ளார். ஏனென்றால் எதற்கு எடப்பாடியார் ஆட்சி வர வேண்டும் என்று ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். நாம் அனைவருக்கும் தெரியும், தையல் மிஷின்லேருந்து சைக்கிள்லேருந்து எல்லாமே மானிய விலையில் இலவசமாக கொடுத்த ஒரே ஒரு அரசு அதிமுக அரசு தான். கோழி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுத்துருக்குறேன், கோழி வாங்கி கொடுத்துருக்குறேன், ஆடு வாங்கி கொடுத்துருக்குறேன். ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு வர வேண்டிய நேரத்தில் போயிடுச்சு. அது ஆட்சி மாறிவிட்டது, அதனால் கிடைக்கல. என்னென்ன கொடுத்தாங்க? லேப்டாப்பு, மானிய விலையில் ஸ்கூட்டர். நிறைய பேர் நம்ம ஊரில் மானிய விலையில் ஸ்கூட்டர் வாங்கியிருக்கிறோம். நம்ம வீடு தேடி எல்லாமே லேப்டாப்பு, குழந்தைங்களுக்கு லேப்டாப்பு, சைக்கிளு, எல்லா திட்டமும், தாலிக்கு தங்கம் மொத்தம் காலி, ஒன்றுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். எங்களை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஒரு பொங்கல் வந்தால் கரும்பு, சர்க்கரை காசு 2000 ரூபாய், 2500. ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 2வது வருஷம் 2000 கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 2500. அதிமுக ஆட்சியில் வளமான ஒரு பொங்கல் வைத்தோம். அருமையான சர்க்கரை, அருமையான அரிசி, எல்லாமே அருமையான எல்லா பொருளும் முந்திரியிலேருந்து. ஒரு வருஷம் நம்மளுக்கு பொங்கலுக்கு கொடுத்தாங்களே பார்த்தீங்களா, வெள்ளம் கீழே ஒழுகி போச்சு. சட்டையெல்லாம் வெள்ளம் ஆகின்னு வந்தோம், புடவைகள்லாம் வெள்ளம். அதுபோல் நலத்திட்ட உதவிகள் ஜீவா நலத்திட்ட உதவிகள் என்பது அதிமுக அரசு தான் வாரி ஒரு ஆள் போதும் வாரி கொடுக்குற ஒரு அரசாங்கம். இரட்டை இலைக்கு வாக்களித்து மீண்டும் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுமப்பாள், தூயரிலமாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுமப்பாள். தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும், தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கண்டிடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள், மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மலைமுடி போடுவாள் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகரென்ற அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகரென்ற அம்மாதான். அம்மாவுக்கு நிகரென்ற அம்மாதான். பூமி உள்ளவரை என்னம்மா புகழே நிலைத்திருக்கும். பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. முதலாம் ஆண்டு நினைத்த உதவிகள் வழங்கும் விழாவிற்கு வருகை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வெங்காடு ஊராட்சி பொதுமக்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் அமைதியை காத்து பொறுமையாக இருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய தாயாரின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு வருகை தந்திருக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் அருமை அண்ணன் VS அவர்களையும், திருப்பெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளருமான அருமை அண்ணன் மதனந்தபுரம் பயணி அண்ணன் அவர்களையும், அவருடன் வருகை தந்திருக்கும் மாவட்ட மாணவரனுடைய செயலாளர் திலக்குமார் அவர்களையும், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் அருமை தம்பி அன்பரசன் அவர்களையும், இங்கே மேடையிலே வீட்டிற்கும் என்னுடைய போர்ப்படை தளபதிகள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், கிளை கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைவருடைய பேரை சொல்ல வேண்டும், நேரமில்லை, எல்லோரும் பசியோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். அனைத்து சாப்பாடெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது, அண்ணனுக்கோசம் வெயிட்டு. போர்ப்படை தளபதிகள் அனைவரையும் சொன்னதாக நினைத்துக் கொள்ள வேண்டும். கிழக்கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி வெங்காடு கிராம கிளை எல் கணபதி அவர்களே, வெங்காடு காலனி கிழக்கழகத்தினுடைய செயலாளர் ஈஸ்வரி அவர்களே, இரும்பேடு கிழக்கழகத்தினுடைய செயலாளர் ஜே லோகநாதன் அவர்களே, ஊராட்சி மன்ற உறுப்பினர் இத்ராஜன் அவர்களே, இரும்பேடு காலனி கிழக்கழகத்தினுடைய செயலாளர் சந்திரா அவர்களே, ஊராட்சி மன்ற உறுப்பினர் முருகன் அவர்களே, அதே போன்று கருணாகரட்சி கிழக்கழகத்தினுடைய செயலாளர் தனசேகரன் அவர்களே, ஊராட்சி மன்ற உறுப்பினர் சண்முகம் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து ஊராட்சி மன்ற உறுப்பினர்களையும் வருக என வரவேற்கிறேன். அதுடன் எங்களுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி ரவிச்சந்திரன் அவர்களையும் வருக என வரவேற்று மேடையிலே வீற்றிருக்கிறார். போர்ப்படை தளபதிகளில் அவரும் ஒருவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் வேதகிரி அவர்களே, சென்னையிலிருந்து சிலம்பாட்டத்தினுடைய போர்ப்படை தளபதி அண்ணன் சக்கரபாணி அவர்களே, எப்போது தேர்தல் வந்தாலும் வெங்காடியில் வந்து பணியாற்றக்கூடிய என் அருமை நண்பர். அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கும் மகளிரணி நிர்வாகிகள் அனைவருடைய பேரை சொல்ல வேண்டும்னா நேரம் ஆகிடும், உங்களுக்கு தான் லேட் ஆகும். அதனால மகளிரணி நிர்வாகிகள் அனைவரையும் உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி நம்மளுடைய இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே மற்றும் இந்த சிறப்பான ஒளி அமைத்து இரவு பகல் பாராமல் எப்போது கூப்பிட்டாலும் எனக்கு நல்ல முறையில் இப்போ கூட வந்து உங்களுடன் இது ஒரு நிகழ்ச்சி நடந்தது, எல்லாம் பார்த்தீங்க. அது கூட இரவு மழையிலே நெஞ்சுக்கின்னு பந்தல் போட்டார். அருமை முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜெகதா அவர்களையும் பிரகாஷ் அவர்களையும் போற்றுகிறோம். வெங்காடு ஊராட்சியின் சார்பாக போற்றி வணங்குகிறோம். அதே போன்று ஏனென்றால் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுருந்தீங்க, நான் பேசிட்டேன் நிறைய, சும்மா ஒரு 2 நிமிஷம் பேசிட்டேன். பரவாயில்ல, வரும் அண்ணன் பேசுவாங்க, மாவட்ட செயலர் பேசுவாங்க, ஒரு 5 நிமிஷம் அதுக்கு சாப்பிட்டுடலாம். ஏன் நம்ம ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் விலைக்கு சொல்லியிருக்கிறோம். நீங்களே உங்களுக்கே தெரியுது இப்போ எது ஓட்டு போனால் என்ன சமாச்சாரம் அப்படின்னு. என்னென்ன திட்டங்கள் அம்மாவுடைய ஆட்சியிலே உங்களுக்கு எல்லாம் கிடைத்தது, மின்விசிறி, என்னென்ன வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் உங்கள் வீடுகளை தேடி வந்தது. ஆடு மாடு கோழிகள், அதே போன்று லேப்டாப் குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப்,
சைக்கிள், இலவச சைக்கிள் குழந்தைகளுக்கு அனைத்து திட்டங்களையும் வாரி வழங்கிய அரசு அதிமுக அரசு. எங்களுடைய போற்றுதலுக்குரிய மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தினந்தோறும் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, டிவியில் தினந்தோறும் பேட்டி கொடுக்குற இந்த டிஎம்கே ஆட்சியினுடைய அவலத்தை தினந்தோறும் எடுத்து வருகிறார். அதெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. முன்ன மாதிரிலாம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது. எப்போது தேர்தல் வந்தாலும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று என்னுடன் நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்து ரெட்டைலைக்கு வாக்களித்து எம்பி எலெக்ஷனில் கூட எல்லா இடத்துலையும் கம்மி, நம்ம ஊரில் அதிகம். என்னுடைய கோரிக்கையும் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நீங்கள் இரட்டை இலைக்கு அதிகமான வாக்குகளை இந்த எம்பி எலெக்ஷனில் கூட நீங்கள் அதிகமான வாக்கு அளித்து என்னை உயர்த்துறீங்க. எந்த இடத்துல போனாலும் தலை நிமிர்ந்து என்னை நிற்க வைக்கும் உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். உங்களுக்காக உழைக்க நாங்கள் என்றென்றும் காத்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் சேவையே எங்களுடைய சேவை என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார். உங்களுக்கு எல்லாம் அவரை தெரியும், நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவர் மக்களுடைய இது மாதிரி எல்லாம் அருமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நம்மளுக்கு கிடைத்தவர். ஏன்னா அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பற்றியும் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஏதோ சொந்த வேலையாக போயிட்டார். அவரும் கொஞ்ச நேரம் ஒரு 5 கால் அவர் உட்காந்துட்டு போயிட்டார். இப்பொழுது அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவரே சொல்லுவார். கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழங்கி கழகத்தின் காவல் தெய்வம் மாண்பு அம்மாவரை வழங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அன்னைக்கிணங்க நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்து தலைமையேற்று நடத்தின தலைவர் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் உயிரிழந்த அருமை சகோதரி அன்னைக்கிளி அவர்களை இங்கே வருகை தந்து சிறப்பித்து நம்முடைய உள்ளவனுடைய தாயாரனுடைய மறைவுக்கு ஓராண்டு காலம் முடிந்து சிறப்பாக ஏற்பாடு நடத்தி சைக்கிள், தையல் மிஷன் மற்றும் வேட்டி சேலை கொடுத்து ஏற்பாடு செய்து கொடுக்க வருகை தந்திருக்கின்ற எங்கள் அண்ணன் மாவட்ட செயலாளர் விஎஸ் அவர்களை இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்து அமர்ந்திருக்கின்ற மாவட்ட மாணவரணி செயலாளர் அருமை தம்பி எம் திலக்குமார் அவர்களை இந்த விழாவை கலந்து கொண்டு சிறப்பித்து அமர்ந்திருக்கின்ற ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த சிலம்பு மாஸ்டர் இவர்களெல்லாம் ஒரு ஆசையாக அமர்ந்திருக்கின்ற அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்களை இங்கே வருகை தந்து சிறப்பித்து அமர்ந்திருக்கிற அருமை தம்பி இளஞ்சேரி துணை அருமை தம்பி வழக்கறிஞர் தம்பி அன்பரசன் அவர்களை இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக்கின்ற இந்த பகுதியை சேர்ந்த கிழக்கழகத்துடைய செயலாளர்கள், கிழக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், இந்த வெங்காடு ஊராட்சியில் வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே, பெரியவர்களே, எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்த பொறுப்பாளர்களே, பத்திரிகையாளர்களே, காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளே, சிறப்பாக இங்கே கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அமர்ந்திருக்கின்ற என் சகோதரி ரீட்டா சுபாஷ் அவர்களை, இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே அண்ணன் உலகநாதனுடைய தாயார் அவருடைய 1ஆம் ஆண்டு துவக்க விழாவில் இங்கே மக்களுக்கு தன்னை பல்வேறு திட்டங்களை ஏற்பாடு செய்து உதவி நல திட்டங்கள் ஏற்பாடு செய்து அமர்ந்திருக்கிறார் அண்ணன் உலகநாதன் அவர்கள். இந்த ஊராட்சி மன்றத்துக்கு முன்னாள் தலைவர் இருந்தார். நாங்கள் அம்மா அவருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தார். இன்றைக்கு அன்னைக்கிளி உலகநாதன் இன்றைக்கு தலைவர். இந்த பகுதியில் சொன்னார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பவுமே கோட்டை கோட்டையாக விளங்குகின்ற இந்த ஊராட்சி எப்பவுமே இங்கே எட்டலைக்கு ஓட்டு குறைஞ்சதே கிடையாது. நான் நிற்கின்ற போது சரி, எல்லாம் நிற்கின்ற போது சரி, எம்பி இருந்தாலும் சரி,
இங்கே வெங்காடு ஊராட்சியில் அண்ணா திராவிட மீது இரட்டைக்கு ஓட்டு அதிகமாக வாங்கிக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் இந்த பகுதியை சேர்ந்த அண்ணன் உலகநாதன் அவர்கள். அவரை பாராட்டுகிற வகையில் நாங்கள் இங்கே வருகின்றாலும் கூட அந்த எடப்பாடியாருடைய ஆட்சி வர வேண்டும், முதலமைச்சர் வர வேண்டும்காகத்தான் இன்றைக்கு அவருடைய அம்மையாருடைய பிறந்தநாள் தூங்குவிழாவில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய நலத்திட்ட வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மா அவருடைய ஆட்சியிலே கூட திட்டங்களை சொன்னார்கள். விலையெல்லாம் மாடு, விலை சைக்கிள், விலை தாலி தங்கம், மிக்சி கிரைண்டர் என்று அவங்க சொன்னார்கள். அந்த திட்டங்கள் எடப்பாடியார் அவர்கள் இந்த பகுதி மக்கள் மட்டுமே, இந்த தொகுதியில் மட்டுமில்லை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை ஊராட்சிகளிலும் அந்த எடப்பாடியார் அவர்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு கொடுத்து பெருமை சேர்த்தார்கள். தாலிக்கு தங்கம் 50,000 பணம், 20,000 பணம் கொடுத்து பெருமை சேர்த்தார்கள். படிக்கிற மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள், மடிக்கணினி கொடுத்தார்கள். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட மிக்சி கிரைண்டர் கொடுக்கப்பட்டது, விலை ஆடு கொடுக்கப்பட்டது, விலை கோயில்கள் கொடுக்கப்பட்டன. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாய்ந்த இந்த ஊராட்சியில் இங்கே வருகின்ற பொதுமக்கள் தாய்மாரெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சி மாநில ஆட்சியிலே ஸ்டாலின் அவர்கள் மக்களால் எதுவுமே செய்யவில்லை. அவர் சொன்னது எதுவுமே செய்யாமல் இன்றைக்கு ஆட்சியில் இன்றைக்கு நடத்தி கொண்டார்கள். அவர் தேவையான நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நடைபெறுகின்ற ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய எல்லாம் ஒற்றுமை எங்களுக்கு தேவை. எடப்பாடி 2026 வெற்றி பெற்று செஞ்சாஞ்சிக்கோட்டை முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களெல்லாம் நீங்கள் இரட்டை வாக்களித்து வெற்றி பெற கேட்டுக்கொண்டு சிறப்பாக ஏற்ற முதலமைச்சர் அவர்களுக்கும் அவர்கள் பணியாற்றிய அனைத்து நிலவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவித்து வாய்ப்பு இழப்ப நன்றி. வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் கிராமத்தினுடைய முன்னாள் நாட்டாண்மைதாரர் நாகேந்திரன் அவர்களையும், வெங்காடு காலனி நாட்டாண்மைதாரர் ஆர் சுந்தரமூர்த்தி அவர்களையும் நான் மறந்துவிட்டேன். வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போன்று இரும்பேடு கிராமத்திலிருந்து வந்திருக்கும் நாட்டாண்மைதாரர் அவர்களையும், கருணாகரச்சேரியிலிருந்து வந்திருக்கும் நாட்டாண்மைதாரர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார். கழகத்தினுடைய காவல் தெய்வம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்னன செம்மண்டாண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும், மனித நேயமிக்க தலைவி மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா தெய்வத்தையும் நன்றியோடு வணங்கி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு இணங்க இன்றைய தினம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வெங்காடு உலகநாதன் அவர்களுடைய தாயாரினுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் அந்த தாய்க்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி, மலரஞ்சலி செலுத்தி, இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய ஒரு விழாவாக இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது அன்பு சகோதரர் வெங்காடு உலகநாதன் அவர்களே, இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சகோதரி அன்னக்கிளி உலகநாதன் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், குண்டத்தூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மதானந்தபுரம் பழனி அவர்களே, நிகழ்விலே எங்களோடு பங்கேற்று இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் களக்காட்டூர் ராஜி அவர்களே, மாணவர்களுடைய செயலாளர் திலக்குமார் அவர்களே, இளைஞரினுடைய மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் அன்பரசன் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சியிலே பங்கேற்று இருக்கக்கூடிய இந்த ஊராட்சி கழகத்தினுடைய கிளை கழகத்தினுடைய செயலாளர்களே, ஊராட்சி மன்றத்தினுடைய வார்டு உறுப்பினர்களே, துணைத் தலைவர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கிராம நாட்டாமைதாரர்களே, பெரியோர்களே, அன்புள்ள கொண்ட தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, நல்லதொரு கலை நிகழ்ச்சியை இந்த
இந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர் சின்ன பொண்ணு அவர்களை மற்றும் வருகை தந்திருக்கின்ற கலை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரீட்டா சுபாஷ் கலைக்குழுவை சேர்ந்த சகோதர சகோதரிகளை, அற்புதமான சவுண்ட் ஒளி அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய ஜெகதா பிரகாஷ் அவர்களை மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த பகுதி வாழ் பெரியோர்களை, அன்புள்ள கொண்ட தாய்மார்களை, கண்ணியமிக்க காவல்துறையை சார்ந்தவர்களை, பத்திரிகை நண்பர்களை அத்தனை பேருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வள்ளுவ பெருந்தகை சொல்லியது போல இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர் வெங்காடு உலகநாதன் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளான இன்று இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தங்களால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய அடிப்படையில இந்த நிகழ்ச்சியை இங்கே உருவாக்கி தந்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரை அண்ணன் உலகநாதன் அவர்கள் எப்படியோ அவர் குடும்பத்துக்கு ஒரு பொருள் எப்படியோ சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த நிகழ்ச்சியை வைப்பார். அம்மா பிறந்த நாளுனாலும் வைப்பார், புரட்சி தலைவர் பிறந்த நாளுனாலும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்துவார். எல்லாம் இந்த சின்ன திரை நடிகரை பார்த்துருக்கிறோம், பெரிய திரை நடிகரை பார்த்துருக்கிறோம். ஆனா அந்த வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் ஒரு நடிகர் இருக்கிறார்னா அது எங்க அண்ணன் உலகநாதன் தான். தட்னா அவர் படம் தான் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஊராட்சியில என்ன அது இந்த ஊராட்சியில அந்த மக்களோட மக்களாக இருந்து அவர் பணி செய்யக்கூடிய அந்த போட்டோக்கள் எல்லாம் வரிசையா வரும். அந்த அளவுக்கு மக்களுக்காக சேவை செய்யணும். எப்படி புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இயக்கம் ஆரம்பித்தார். அந்த இயக்கத்திலே ஒரு கரைகோடி தொண்டனாக இருந்து இன்றைக்கு புரட்சி தலைவருடைய வழியாக, புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியாக, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய வழியாக இன்றைக்கு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இங்கே பார்த்தா தையல் மிஷினு, சைக்கிள், அப்புறம் மிக்சி, கிரைண்டர், இப்படி எல்லா வகையான பொருட்களையும் இன்றைக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுகிறார் என்று சொன்னால் அவருடைய இந்த நல்ல எண்ணத்திற்கு, அவருடைய நல்ல இந்த முயற்சிக்கு எங்களது வாழ்த்துக்களை கண்டிப்பாக நாங்கள் தெரிவித்தாக வேண்டும். ஒரு அற்புதமாக சொன்னார். இங்கு பேசும்போது சொன்னாரு, பாராளுமன்ற தேர்தலில் கூட இங்க அதிமுக அதிகமான வாக்குகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று உண்மையாகவே மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் தமிழகத்திலே புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடிய விடைபெற்றுக் கூடிய நன்றி, வணக்கம். வருக வருக என வரவேற்று நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாட்டாண்மை நாகேந்திரன். அடுத்தபடியாக நளினி சொக்கலிங்கம். நளினி. ஆதிலட்சுமி பாண்டரங்கன், தையல் மிஷின், சைக்கிள். அடுத்தது ரவி கன்னியப்பன், சந்தானம் நரசிம்மன், நளினி சொக்கலிங்கம். வார்டு நம்பர் முன்னாடி வா, எம்எல்ஏ பக்கத்தில் நில்லு.
உன் மொபைல் தானே மொபைல் உள்ளே இருக்குண்ணா நீ எடு கொஞ்ச நேரம் தலைவர் தெரியற மாதிரி எடுப்பான். என்னண்ணா ஸ்ரீராமண்ணா தூரம் போனா பின்னாடி போனா போனா இப்படி வாங்க, நடுவில் விடாதீங்க. முன்னாடி வந்து நில விற்பனையில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரியபாளையம் அருகே வடமதுரை எர்ணாகுப்பம் மெயின் ரோடு.